ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஒரு ப்ராப்ளம்னா எப்படி நம்ம திங்க் பண்ணுறது, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எப்படி கொண்டு வரது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேட்டர்ன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ அதை விட கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக இருக்கும். இன்னும் காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேட்டர்ன் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ரோக்கு ஒரு ஸ்டார் வர மாதிரியும், அடுத்த ரோக்கு 3 ஸ்டார் வர மாதிரியும், அப்படி 1 3 5 7 9 அந்த மாதிரி நமக்கு ஆட் நம்பர்ஸில் இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நான் அதை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த டெம்புக்கு பதிலாக நான் ஐஏ பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ரெகுலர் பேட்டர்ன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோக்கு 1, அடுத்த ரோக்கு 2, அடுத்த ரோக்கு 3 இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது இப்போதைக்கு கமெண்ட்டாகவே இருக்கட்டும். அடுத்த ப்ராப்ளமுக்கு நம்ம போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி நீங்களும் கோட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே 1 அடுத்து 2 அடுத்து 3 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகுது இல்லையா? இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். டோட்டலாக நம்ம 10 ரோஸ் பிரிண்ட் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் ரோவில் நமக்கு 10 ஸ்டார்ஸ் வரணும், அடுத்த ரோவில் 9 வரணும், அடுத்த ரோவில் 8 வரணும், அடுத்த ரோவில் 7 வரணும். அப்படி 10 9 8 7 6 5 4 3 2 1 அதாவது இதுக்கு ஸ்ட்ரெயிட் மிரராக வர்ற மாதிரி நமக்கு அவுட்புட் வரணும். சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் நான் சொல்யூஷன் தரேன். சால்வ் பண்ணுவோமா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஒரு தடவை பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஐயோட வேல்யூவை 1ன்னு வச்சோம். ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகலாம். நம்ம என்ன பண்ணோம்? ஐயோட வேல்யூவை 10 வைக்கலாம். இது ஒரு ஸ்டெப். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ 1 இருக்குது, அடுத்த ரோ 2 இருக்குது, அடுத்த ரோ 3 இருக்குது. பட் நம்மளோட சொல்யூஷனில் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ரோ 10, அடுத்த ரோ 9, அடுத்த ரோ 8. அப்போ ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 10 இருக்குது, அடுத்த ஐட்ரேஷனில் அது 9 மாறணும். அப்போ நம்ம எதை சேஞ்ச் பண்ணால் இந்த 10 9 மாறும்? இந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ்க்கு பதிலாக இங்கே ஐ மைனஸ் மைனஸ் கொடுத்தோம்னா நமக்கு 9 மாறும். கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ஐ மைனஸ் மைனஸ் கொடுக்குறேன். ஸோ ஐயோட வேல்யூ 10 வச்சுட்டோம். ஒவ்வொரு ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ நமக்கு ஒன்று மைனஸ் ஆகிக்கிட்டே வரும். எந்த கண்டிஷன் வர வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகணும்? ஐயோட வேல்யூ 0 ஆகிற வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும். கரெக்டாக? அதாவது 10 ஐட்ரேஷன்ஸ் நமக்கு வேணும்னா 10லேருந்து ஒன்று ஐயோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ தான் 10 ஐட்ரேஷன் கிடைக்கும், 10 9 8 7. இல்லைனா ஐயோட வேல்யூ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகணும். கரெக்டாக? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஐ கிரேட்டர் தேன் 0 இருக்கிற வரைக்கும் எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகட்டும்னு சொல்லிட்டு விடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணனா பாருங்கள், நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரோவில் 10 இருக்குது, 9 8 7 6 5 4 3 2 1 இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணோம், அவுட்டர் லூப்பை ரிவர்ஸில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதாவது பெரிய நம்பர்லேருந்து மைனஸ் ஐ சின்ன நம்பருக்கு வர மாதிரி ரிவர்ஸில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்போ என்ன, ஐயோட வேல்யூ நமக்கு 10ல் இருக்கும், 9ல் இருக்கும், 8ல் இருக்கும். உள்ளே இருக்கிற லூப்பை நம்ம ஃபார்வர்ட்லேயே தான் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு என்ன ஆகுது, 0லேருந்து 10 வரைக்கும், அதாவது 0 to 9 வரைக்கும் அப்படி 10 ஐட்ரேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒன்றா மைனஸ் பண்ணுறோம் ஐயோட வேல்யூ. ஸோ இங்கே 10 இருக்கிறது 9 ஆகும், 8 ஆகும். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆகி நமக்கு இந்த பேட்டர்ன் கிடைக்குது. இது அந்த ஆட் சீக்வன்ஸில் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணால் மட்டும் போதும். எனேபிள் பண்ணிட்டு இங்கே ஐக்கு பதிலாக நம்ம டெம்ப் கொடுத்தோம்னா பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி வந்துடும். 2 2 குறைஞ்சு வருது. ஆட் சீக்வன்ஸில் இருக்குது. கீழே இருந்து பார்த்தோம்னா பாருங்கள் 1 3 5 7 அந்த மாதிரி நமக்கு வருது. ஓகே, ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஐ மாற்றிக்கலாம். பழைய பேட்டர்ன் வந்துருச்சு. இப்போ இந்த லூப்பை ரிவர்ஸில் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதை நம்ம அன்டூ பண்ணி பழைய ஃபார்மேட்லேயே வச்சுக்கலாம். ஐ ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தென் 10, ஐ ப்ளஸ் ப்ளஸ்னே வச்சுக்கிறேன். பழைய ஃபார்மேட்லேயே நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் முன்னாடி நம்ம இப்படி இருக்கிற ரிசல்ட்டை இப்படி ஃப்ளிப் பண்ணி நம்ம அவுட்புட் பார்த்தோம். கரெக்டாக? இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்படி இருக்கிற ரிசல்ட்டை இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணும். அதாவது இப்போ நமக்கு லெஃப்ட் சைட் காலமில் 10 ஸ்டார்ஸ் இருக்குது, அடுத்து 9, அடுத்து 8 அப்படி இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட் ஃப்ளிப். லெஃப்ட் சைடில் 1 2 3 4 5 6ன்னு ரைட் சைடில் தான் நமக்கு உள்ளதுலேயே ஹையஸ்ட் வேல்யூ வரும். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்யூஷன் தரேன். சால்வ் பண்ணுமா? இப்போ இருக்கிற கோடில் பார்த்தோம்னா இந்த பேட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாருக்கு அப்புறமா நமக்கு என்ன வரணுன்றதை பற்றி நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம நியூ லைன் கொடுத்துட்டாலே போதும், அடுத்த லைனில் தான் பிரிண்ட் ஆகும். இவ்வளோ இடங்களில் நம்ம என்ன கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. அதனால் நம்ம ஒன்றுமே கொடுக்காத மாதிரி தான் கோட் பண்ணியிருக்கோம். இதை ஃப்ளிப் பண்ணி மிரர் ஆக்கும்போது டெலிபரேட்லி நமக்கு ஃபஸ்ட்டு 9 ஸ்பேசஸ் வேணும். 1 2 3 4 5ன்னு சொல்லி 9 ஸ்பேசஸ் நம்ம கொடுக்க முடிஞ்சாதான் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார் போட முடியும். எப்படியுமே ஒரு விஷயம் பிரிண்ட் ஆகும்போது நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும், ரோவாக தான் பிரிண்ட் ஆகும். காலமும் நமக்கு பிரிண்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஒரு ரோவை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த ரோக்கு போகணும். அது ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த ரோக்கு போகும். ஸோ ஒரு ரோவை ஃபினிஷ் பண்ணும்போது அது எப்படி ஃபார்ம் ஆனால் நமக்கு கடைசியில் வேல்யூ வரும். ஃபஸ்ட்டு நம்மளால் மேனுவலி ஸ்பேஸ் கொடுக்க முடியணும். இந்த பேட்டர்னில் நம்ம ஸ்பேஸ் பற்றி எதுவுமே கவலைப்படலை. பட் இந்த ஸ்டார் கடைசியில் பிரிண்ட் ஆகணும்னா ஸ்பேஸ் அப்புறம் தான் நமக்கு ஸ்டார். அப்படி 9 ஸ்பேஸ் அப்புறம் ஒரு ஸ்டார் கொடுக்குற மாதிரி தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இந்த சொல்யூஷனை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் முன்னாடி நம்ம பண்ண அதே சொல்யூஷன் நம்ம மறுபடியும் பண்ணப்போம். மறுபடியும் நான் அண்டு கொடுக்குறேன். நம்ம 10லேருந்து 0 வரைக்கும் பண்ணோம் இல்லையா? அதை நம்ம செஞ்சுக்கலாம்.
இனி இந்த சொல்யூஷன் நமக்கு வேணும், பட் இந்த இடத்துல நமக்கு ஸ்டார் வேண்டாம், அங்கே ஸ்பேஸ் வேணும். கரெக்டாக? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே நான் ஒரு ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களால் அங்கே என்ன இருக்குது அந்த பிளேஸ் ஹோல்டரை பார்க்க முடியும். கரெக்டாக? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் நமக்கு 9 ஸ்பேஸும் ஒரு ஸ்டாரும் வரும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐட்ரேஷன் குறைச்சிக்கலாம். ஜஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ணலாம், 10க்கு பதிலாக 9 கொடுத்துருவோம். ஸோ என்ன ஆகும், நமக்கு 9 தான் ஃபஸ்ட்டு வரும். இனி இதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுக்கு கீழே இந்த அவுட் ஈக்குவல் டு அவுட் ப்ளஸ் ஸ்லாஷனுக்கு பதிலாக அவுட் ஈக்குவல் டு அவுட் ப்ளஸ் ஒரு ஸ்டார் ஸ்பேஸையும் ஆட் பண்ணி ஸ்லாஷன் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, உள்ளே இருக்கிற ஃபார்லூப் இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் ப்ரிப்பேர் பண்ணுது. இது முடித்த உடனே கடைசியில் நியூ லைன் நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டார் ஆட் பண்ணுறேன். ஒரு ஐட்ரேஷனுக்கு ஒரு ஸ்டார் தான் நான் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக? உள்ளே இருக்கிற ஐட்ரேஷனுக்கு நான் ஆட் பண்ணல. இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள், நமக்கு 9 ஸ்பேஸ், அதாவது உள்ளே இருக்கிற ஃபார்லூப் 9 டைம்ஸ் ரன் ஆகி ஃபார்லூப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உள்ளே இருக்க ஃபார்லூப் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார் வந்துருச்சு. அடுத்த தடவை 8 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது, ஸ்டார் வந்துருச்சு. அடுத்த தடவை 7 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது, ஸ்டார் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் போகுது. கரெக்டாக? ஸோ இந்த ஃபார் லூப் நமக்கு அவசியம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார் கிடையாது, ஐயோட வேல்யூவோட ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு ஒரு ஸ்டார், அடுத்த ஐட்ரேஷனுக்கு 2 ஸ்டார், அடுத்த ஐட்ரேஷனுக்கு 3 ஸ்டார், அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போவும் நம்ம ஒரு ஃபார் லூப் தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இன்னொரு ஃபார் லூப் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ அந்த ஃபார் லூப் எங்கே வரணும், இந்த இடத்துல வரணும். ஏன்னா இங்கே தான் நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஃபார் லூப்பே எழுதணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். லெட் k is equal to 0, k less than 10, k++. சும்மா அந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த 10 நம்ம கொஞ்சம் நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுக்குள்ளே போயிட்டு இதே தான் காப்பி பண்ணி இங்கே போட போகிறோம். ஹைஃபனுக்கு பதிலாக நம்ம ஸ்டார் கொடுக்குறோம். ஸோ இந்த லூப் எப்போல்லாம் கால் ஆகுதோ அப்போல்லாம் 10 ஸ்டார் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி. சாரி, இங்கே ஐ கொடுத்தேன், கே. இப்போ நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், இது நமக்கு வந்துருச்சு. பட் அதுக்கப்புறமா ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி எல்லா ரோக்கும் 10 10 10 10 2D அரே மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ இந்த கேயோட இந்த கண்டிஷனை நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம் இன் a way that ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகணும், அடுத்து 2 பிரிண்ட் ஆகணும், அடுத்து 3 பிரிண்ட் ஆகணும், அந்த மாதிரி. ஸோ இதை பண்ணணும். பட் இதில் ஒரு ட்ரிக்கியான விஷயம் என்னென்னா, டிப்பிக்கலி இந்த ஒரு பேட்டர்ன் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ரோவில் 1, அடுத்த ரோவில் 2, அடுத்த ரோவில் 3 அப்படி அச்சீவ் ஆகும்னா நம்ம ஐயை டிபெண்ட் பண்ணி தான் பண்ணுவோம். ஐயோட வேல்யூ 1 இருக்கும், அடுத்து 2 இருக்கும், அடுத்து 3 இருக்கும். பட் இங்கே ஐயோட வேல்யூ தலைகீழாக இருக்குது. கரெக்டாக? ஐயோட வேல்யூ 9 8 7 6 தான் வருது. அப்படி வரும்போதும் இது ஒரு இன்க்ரிமெண்ட் ஃபார்மேட்டில் நமக்கு லூப் ஆகும். இங்கே நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஐயை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, நான் சேவ் பண்ணால் பாருங்கள், ரிவர்ஸில் பேட்டர்ன் ப்ராப்பராக கிடச்சிரும். அதாவது கீழே 1, அடுத்து 2, அடுத்து 3 அந்த மாதிரி கிடச்சிரும். பட் இது மேலே வரணும்னா ஐயை நம்ம இங்கே கொடுத்து கண்டிஷன் எழுதினோம்னா நமக்கு சரியாக வராது. ஸோ இதை நான் அண்டு பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு 10 ரூபா தான் வேணுன்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். கரெக்டாக? அதனால் என்ன பண்ணுறேன், இந்த k less than 10 அப்படியே வச்சுக்கலாம். இந்த கேயோட வேல்யூவை மட்டும் நம்ம ஆல்டர் பண்ணுவோம். ஸோ கேயோட வேல்யூ நான் எப்படி ஆல்டர் பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஐ கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், ஐயோட வேல்யூ 9, அந்த 9 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு இங்கே 9 சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ 9 less than 10 ஆமாம், லூப் ரன் ஆகும். எத்தனை தடவை ரன் ஆகும், ஒரு தடவை ரன் ஆகும். இந்த இடத்துல 9க்கு பதிலாக நான் கேவே கொடுத்துட்றேன், சேவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஒரு தடவை பிரிண்ட் ஆகுது. செகண்ட் ஐட்ரேஷன் வரும்போது எப்படி இருக்கும்னு பாருங்கள். இந்த ஃபார்லூப் நமக்கு ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் அதை பற்றி வரியே பண்ண வேண்டாம். நமக்கு 8 கிடச்சிருச்சு. அடுத்து நமக்கு 2 கிடைக்கணும். இப்போ நமக்கு என்னென்னா, ஐயோட வேல்யூ ஒன்று குறைஞ்சி தான் வரும். ஏன்னா இங்கே நம்ம மைனஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே என்ன ஆகும், 8 சப்ஸ்டியூட் ஆகும். இப்போ 8 less than 10 அப்படின்றப்ப நமக்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். 8 less than 10க்கு ஒரு கண்டிஷனும், அடுத்து 8 இன்க்ரிமெண்ட் ஆகி 9 less than 10க்கு ஒரு கண்டிஷனும். அப்படி நமக்கு 2 ஸ்டார் கிடச்சிடும். அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது இது 7 ஆயிரும். ஸோ இங்கே 7 less than 10 ஒரு ஐட்ரேஷன் ரன் ஆகும். அந்த 7 இன்க்ரிமெண்ட் ஆகி 8 less than 10 அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகி 9 less than 10 அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படியே 3 ஐட்ரேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இது கொஞ்சம் ட்ரிக்கி தான், கொஞ்சம் யோசிச்சா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பட் இப்போ லாஜிக் புரிஞ்சிருச்சு சரியா? நீங்கள் பை ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கே திங்க் பண்ண வந்துடும், எந்த மாதிரி இது சால்வ் பண்ணால் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருக்கு. நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரோவும் கூட வரணும். எக்ஸ்ட்ரா ஒரு ரோவும் கூட வரணும்னு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டிஷன் ஒரு ஐட்ரேஷன் கூட நெக்ஸ்ட் ஐட்ரேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா என்ன பண்ணலாம், ஐ லெஸ் தென் 0க்கு பதிலாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்துருவோம். அப்போ இன்னொரு ஐட்ரேஷனும் கூட சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள், நமக்கு 10 ரோஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும் இந்த இடத்துலலாம் நமக்கு எம்டி ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், இந்த ஹைஃபனுக்கு பதிலாக அங்கேயும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஆல்ரெடி இருந்தது ஹைஃபன் ஸ்பேஸ் தான். அதுக்கு பதிலாக ஹைஃபனை மட்டும் நான் ஸ்பேஸாக மாற்றிடுறேன். ஸோ இங்கே ஆக்சுவலி நம்ம தேவைக்கு 2 ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸோ 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணனா பாருங்கள், நமக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிடும். இந்த கோடை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு இன்னொரு ப்ராப்ளமும் நான் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வேற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். அடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. இதோட அப்சைட் டவுன் மிரர், அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் நமக்கு 10 வந்துடணும், அடுத்த ரோவில் நமக்கு 9 வரணும், அடுத்த ரோவில் நமக்கு 8 வரணும், அடுத்த ரோவில் நமக்கு 7 வரணும்.
இந்த மாதிரி வரும். ஸோ டிப்பிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, இந்த இனிஷியல் இடங்களில் நமக்கு 0 ஸ்பேஸ், அப்புறம் 1 ஸ்பேஸ், அப்புறம் 2 ஸ்பேஸ், அப்புறம் 3 ஸ்பேஸ், அப்புறம் 4 ஸ்பேஸ், அந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஸ்டார் பேட்டர்ன் நமக்கு வரணும். பட் ஸ்டாருக்கு பதிலாக அந்த ஸ்பேஸை வச்சு ஃபில் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அடுத்த பேட்டர்ன் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இந்த வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இதை நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே செப்பரேட்டாக நம்ம எழுதலாம். ஒரு ஃபார் லூப் லெட் i is equal to 0, i less than 10, i plus plus. நம்ம மொதல் செஞ்ச ஸ்டார் பேட்டர்ன் அப்படியே பண்ண போகிறேன். ஓகேயா, லெட் j is equal to 0, j less than i, j plus plus. இதுக்குள்ள out is equal to ஆல்ரெடி இருக்கிற அவுட் ப்ளஸ் ஸ்டார் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஃபார் லூப் முடிச்ச உடனே ஒரு நியூ லைன் போகிறதுக்காக ஸ்லாஷன் கொடுத்துக்கிறோம். சேவ் பண்ணோம்னா நம்மளோட பழைய பேட்டர்ன் கிடச்சிடும். இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஸ்பேசஸாக வரணும். ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம ஹைஃபன் வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா i is equal to 0, இங்கே j less than i, அதாவது 0 less than 0 ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நமக்கு ஃபெயில் ஆயிரும். அதனால தான் இந்த ஹைஃபன் இங்கே பிரிண்டே ஆகலை. இந்த நியூ லைன் மட்டும் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஒன்றுமே நடக்கல, நியூ லைன் போயிட்டோம், அடுத்தது பிரிண்ட் ஆகுது, அடுத்தது பிரிண்ட் ஆகுது. நம்மளோட ரெகுலர் ஃபார் லூப் தான். ரெகுலர் ஃபார் லூப் நம்ம பண்ணும்போது யூஸ்வலாக இங்கே 1 வச்சுக்குவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக 1 2 3ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல நான் டெலிபரேட்லி 0 வச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு இன்னர் ஃபார் லூப் எனக்கு ஃபெயில் ஆகணும், ரன் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் இல்லையா? இனி நம்ம யூஸ்வலாக பண்ண மாதிரி ரிவர்ஸ் பேட்டர்ன் 10 9 8 7 6 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் பேட்டர்ன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், அடுத்த ஃபார் லூப் எழுதுறேன். k is equal to 0, இப்போதைக்கு சும்மா k less than 10, k plus plus சும்மா கொடுத்துக்கிறேன். அதிலிருந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இங்கே நான் பண்ணுறேன், இந்த அவுட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஸ்டார் கொடுத்துக்கிறேன். இது ரெகுலர் ஃபார் லூப் 10 தடவை நம்ம ரன் பண்ணுறோம். சரி, இங்கே லெட்டு கொடுக்க மறந்துட்டேன். இப்போ சேவ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வருது. ஒவ்வொரு இடத்துலையும் 10 ரோஸ் வருது. இப்போ இதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக பண்ணணும். பட் இந்த இடத்துலையும் நமக்கு என்ன சேலஞ்சு, ஐயோட வேல்யூ இந்த இடத்துல டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. ஐ தகுந்த மாதிரி இந்த லூப் ரன் ஆனால் தான் அது டிக்ரிமெண்ட் ஆகி வரும் கரெக்டாக 10 9 8 7 6ன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இங்கே நம்ம ஐ கொடுத்துடலாம். இப்போ சேவ் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா இது ரிவர்ஸில் இருந்துச்சு, அதனால் 1 2 3ன்னு கிடச்சிருச்சு. பட் இங்கே பார்த்தோம்னா இங்கே 10 தான் கொடுத்துருக்கோம். பட் இந்த வேல்யூ நமக்கு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவும் 0 1 2 3ன்னு சால்வ் ஆகும். அதனால தான் பார்த்தோம்னா நமக்கு 10 9 8 7ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஹைஃபனுக்கு பதிலாக நம்ம பேஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா நம்ம நினச்ச ரிசல்ட் கிடச்சிருச்சு. 10 9 8 7 6ன்னு இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப்பை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி பார்த்த ஃபார் லூப்பை நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்னில் இருந்து நம்ம அந்த ஆட் சீக்வன்ஸ் பண்ணோம் இல்லையா, 1 3 5 7 அந்த மாதிரி பண்ணோம். அதாவது இங்கே இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்துட்டு போட்டோம். எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு டைமண்ட் ஷேப்பில் தான் ஆரம்பிக்கணும். பட் இங்கே 1, அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிட் ஷேப்பில் நமக்கு அவுட்புட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். சால்வ் பண்ணுவோமா? இப்போ கொஞ்சம் ஐடியாஸ் நமக்கு கிளியர். பேஸு நமக்கு பக்காவாக வந்துட்டு இருக்கு. பேஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதை நம்ம வரி பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த ஃபார் லூப்பும் ஓகே, இந்த ஃபார் லூப்பும் ஓகே. இந்த ஃபார் லூப்பில் மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இன் வே தட் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஒரு தடவை பிரிண்ட் ஆகணும், செகண்ட் ஐட்ரேஷன் 3 தடவை அந்த மாதிரி வரணும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டெம்பை எனபிள் பண்ணுறேன். டெம்பை எனபிள் பண்ணிவிட்டு இந்த டெம்பை தூக்கி இங்கே கொடுக்குறேன். யூஸ்வலாக நம்ம ஐயை தூக்கி இங்கே கொடுப்போம். இப்போ இந்த டெம்பை தூக்கி இங்கே கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள், நமக்கு பேட்டர்ன் வந்துருச்சு. பட் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே நம்ம 10 கொடுத்துருக்கனால தான். ஏன் 10 கொடுத்துருக்கனால, இப்போதைக்கு இந்த டெம்பை நம்ம சும்மா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஸோ ஐயை 2 தடவை மல்டிப்ளை பண்ணி -1 பண்ணும்போது ஃபார்வர்டில் நமக்கு கரெக்டாக அவுட்புட் வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம பழைய லூப் ஒரு தடவை மேலே எழுதி பார்த்தோமா, இன்னொரு தடவை ஃபார் லெட் i is equal to 0, sorry i is equal to 1, i less than or equal to 10, i plus plus. இது நம்மளோட ரெகுலர் 1 to 10 வரைக்கும் போகிற ஃபார் லூப். கரெக்டாக இங்கே நம்ம இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், 1 இருக்கும்போது 1 × 2 is 2, 2 - 1 1 அந்த அவுட்புட் வந்திருக்கு. அடுத்த ஐயோட வேல்யூ 2ஆக மாறிடும். ஸோ 2 × 2 is 4, 4 - 1 3. அப்படி தான் நமக்கு 1 3 5 7 9 வந்துட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி நம்ம 9 வச்சு நம்ம பண்ணும்போது 9 × 2 is 18, 18 - 1 is 17. ஸோ 17ல் தான் லூப் ஆரம்பிக்கும். பட் இந்த இடத்துல நம்ம எது வரைக்கும் போதும்னு வச்சுட்டோம், 10 வரைக்கும் போதும்னு வச்சுட்டோம். ஸோ இங்கே நமக்கு 17 தான் ஃபஸ்ட்டு வேல்யூவை சப்ஸ்டியூட் ஆகும். இங்கே 17 less than 10 கேட்கும். 17 less than 10 இல்லை. ஸோ ஃபெயில் ஆயிரும். ஸோ 17க்கு ஃபெயில் ஆயிரும், 15க்கு ஃபெயில் ஆயிரும், 13க்கு ஃபெயில் ஆயிரும், 11க்கு ஃபெயில் ஆயிரும், 9லேருந்து ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நமக்கு 17க்கு நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் 17க்கு ஒரு லூப் ரன் ஆகும். கரெக்டாக? ஸோ 17க்கு பாஸ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொடுக்குற வேல்யூ 10 கொடுக்கக்கூடாது, 17ஓ அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வேல்யூவாக கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், less than or equal to 17 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பழையபடி டெம்பே கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துலையும் நம்ம கேவே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணனா பாருங்கள், ஃபுல் பேட்டர்னும் கிடச்சிருச்சு. இப்போ இந்த கன்சல்டன்ட் லாகை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் ஐட்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 17ல் தான் ஆரம்பிக்குது. இங்கேயும் நமக்கு 17 வரைக்கும் ஓகேன்னு கண்டிஷன் எழுதிட்டோம். ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் கொஞ்சம் சிம்பிளான ப்ராப்ளம். பட் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுவோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுட்டு இதுக்குள்ளே இந்த கோட் எழுத போகிறோம். இங்கே நான் ஒரு
பேராமீட்டர் வைக்க போகிறேன் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு. இனி என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனை நான் இந்த மாதிரி கால் பண்ணும்போது இங்கே நான் 10 கொடுத்தேன்னா எனக்கு 10 ரோஸ் வரணும், இங்கே நான் 5 கொடுத்தேன்னா எனக்கு 5 ரோஸ் வரணும், இங்கே நான் 20 கொடுத்தேன்னா எனக்கு 20 ரோஸ் வரணும். ஸோ அல்டிமேட்லி என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த இடத்துல i = 9 ஹார்ட் கோட் பண்ணாமல் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அத்தனையும் நமக்கு ரன் ஆகணும். ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன். சால்வ் பண்ணுவோமா? இதை நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இந்த 20க்கு பதிலாக நம்ம 10 வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இப்போதைக்கு அதுக்கு ஸ்கெல்டன் மட்டும் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இப்படி தான் நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷனை ரன் பண்ணுவோம். கரெக்டாக அதுக்கு ஒரு டெஃபினேஷன் எழுதிடுவோம். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரிஜினல் வேல்யூஸை உள்ள பாஸ் பண்ணி செமிகோலன் வச்சு இந்த மாதிரி கால் பண்ணும்போது தான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். கரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனை அப்படியே கட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த நான் கட் பண்ணி வேறு பேஜில் வச்சுக்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த அதே கோடு தான், அதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை வெளியில் கால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சேவ் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் சேம் தான். பட் நம்ம இன்னும் டைனமிக் ஆக்கலை. இன்புட் நம்ம பாஸ் பண்ணி வர மாதிரி கொடுக்கல. இங்கே நம்ம 10 பாஸ் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் சேம் தான், 0 பாஸ் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் சேம் தான். இந்த இன்புட் தகுந்த மாதிரி இது எதுவும் ரன் ஆகலை. கரெக்டாக இப்போ நம்ம 10 வச்சுக்கலாம். இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி ரன் பண்ண வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றுனா சேஞ்ச் பண்ணி வரலாம். இது நமக்கு 9ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் நமக்கு 10 ரோஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டாக ஏன்னா 9லேருந்து greater than or equal to 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி 10 ஐட்ரேஷன்ஸ் ரன் ஆகும். நமக்கு இது 10 ரோ வரணும்னா இங்கே நம்ம 9 கொடுக்குறோம். அப்போ என்ன இன்புட் கொடுத்தாலும் அது -1 இங்கே நம்ம கொடுத்தா போதும். கரெக்டாக ஸோ இந்த இன்புட்டை டேரெக்டாக இங்கே கொடுத்து -1 கொடுத்துட்றேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நமக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. இந்த 10க்கு பதிலாக நான் 5 கொடுத்தேன்னா பாருங்கள், நமக்கு 5 ரோஸ் வரும். இந்த இடத்துல ஆப்வியஸ்லி பிரேக் ஆகிருக்கு. அதை நம்ம கொஞ்சம் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் நமக்கு 1 2 3 4 5 ரோஸ் வந்துருச்சு. அதாவது ஐயோட ஐட்ரேஷன் ப்ராப்பராக ரன் ஆகுது. இனி இந்த இடத்துல ஒரு ஹார்ட் கோடட் வேல்யூ இருக்குது, அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே ஆப்வியஸ்லி முன்னாடி நம்ம 9 கொடுத்துருக்கும் போது ஐயோட வேல்யூ 9 கொடுக்கும்போது இங்கே அதோட டபுள் -1 கொடுத்தோம். அதாவது இங்கே 9 கொடுத்துருக்கும் போது 9 × 2 -1 கொடுத்தோம். இப்போ இங்கே நம்ம 9க்கு பதிலாக இன்புட் -1 கொடுத்துருக்கோம். ஸோ 9க்கு பதிலாக இன்புட் -1 கொடுத்துருக்கோம். ஸோ 9 கொடுத்தாலும் ஒன்று தான், இன்புட் -1 கொடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இங்கே 9க்கு பதிலாக எகெயின் இன்புட் -1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கொஞ்சம் இது ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இந்த இன்புட் -1 இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அது × 2 -1 நம்ம அவுட்புட்டாக கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் 5 கொடுத்தேன், எனக்கு 5 ரோ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் 10 கொடுக்குறேன், சேவ் பண்ணால் பாருங்கள் 10 ரோ கரெக்டாக வருது. இப்போ நான் வந்து ஒரு 2 கொடுத்தேன்னா பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரும். 3 கொடுத்தேன்னா பாருங்கள் 4 5 6 கரெக்டாக வருதா? ஸோ இந்த மாதிரி டைனமிக்காகவும் நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ தட் நம்ம எழுதுகிற கோடு நிறைய சிச்சுவேஷன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு பேட்டர்ன் கூட சால்வ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் என்னென்னா, இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதே இல்லை, இது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ தட் நமக்கு இந்த ஒரு பிரமிட் ஷேப் கிடைக்கும். இனி இதுக்கு கீழே இதே மாதிரி ஒரு பிரமிட் ஷேப்பு பட் மிரராக பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பிரமிடையும் அந்த மிரரையும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ மேலே இருக்கிற கோடை எதுவுமே பண்ண வேண்டாம், கீழே இருக்க கோட் மட்டும் நம்ம இதை அப்சைட் டவுனாக வர்ற மாதிரி எழுத போகிறோம். சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது அப்படியே அப்சைட் டவுன் வர்ற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், அதை லாஸ்ட்டில் சால்வ் பண்ணோம். 5 வச்சுக்கலாம். இப்போ நம்ம 5 இன்புட்டாக பாஸ் பண்ணோம்னா நமக்கு வெளியில் இருக்கிற ஐ லூப்பு 5 டைம்ஸ் ரன் ஆகுது. அதை வச்சு தான் இந்த ஃபுல் பேட்டர்னும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த செக்ஷன் ரன் ஆனால் போதும். ஸோ ஃப்ரெஷ் ஃபார் லூப் என்ன பண்ணுறேன், இந்த லாஸ்ட் console.logக்கு முன்னாடி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபார் லூப் எழுதலாம். மறுபடியும் நான் ஃபார் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போவும் லெட் i = 0 i less than 10 i++ அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா ஐயை நான் மேலே இருக்கிறத ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஃபார் லூப் உள்ளே தான் நான் ஐயை டிக்ளேராக பண்ணியிருக்கேன். ஐயை வெளியில் டிக்ளேர் பண்ணல. இந்த மாதிரி இப்படி வெளியில் டிக்ளேர் பண்ணிட்டு ஐயை உள்ளே யூஸ் பண்ணல, ஐயை உள்ளே தான் டிக்ளேராக பண்ணுறேன். ஸோ ஐயோட வேல்யூ இந்த ஸ்கோப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கவே செய்யுது. இதுக்கு வெளியில் வந்துட்டு ஐன்ற ஒரு வேரியபிளே கிடையாது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு தடவை ஐயை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், இஷ்யூஸ் கிடையாது. ஜஸ்ட் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற ஃபார் லூப் சும்மா எழுதியிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இப்போதைக்கு இந்த அவுட்புட் பிரிண்ட் பண்ணலாம். நார்மல் 2D அரே மாதிரி இப்போ பிரிண்ட் பண்ணால் பாருங்கள், இதுதான் நம்மளோட அவுட்புட்டு. அதுக்கப்புறமா சும்மா ஒரு ஃபார் லூப் எழுதியிருந்தோம், அதில் ஸ்டார் 10 டைம்ஸ் ஆட் பண்ணி விட்டுருக்கோம். ஸ்டார் 10 டைம்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணலாம், அங்கே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும்னா நம்ம இன்னொரு லூப் உள்ளே வரணும். லெட் j = 0 j less than i j++ கொடுத்துட்டு இதுக்குள்ளே அந்த அவுட் கொடுத்துடலாம். இங்கே i கொடுத்துட்டேன், j less than i j++. இதையும் காப்பி பண்ணி இது கீழே கொடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக எழுதுகிற ஒரு பேட்டர்ன், அவ்வளோதான். மேலே இருக்க கோடை நீங்கள் வரியே பண்ண வேண்டாம், மேலே இருக்க கோடை அப்படியே இருக்கட்டும். யூஸ்வலாக எழுதுகிற ஒரு பேட்டர்ன். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு 1357 வரணும், பட் அப்சைட் டவுனாக வரணும்.
ஸோ என்ன பண்ணுறேன், இந்த லூப்பை ரிவர்ஸ் பண்ணுவோம். இங்கே நான் i = 10 கொடுக்குறேன், i > 0 கொடுக்குறேன், i - கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணால் இதுக்கு அப்சைட் டவுன் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. ஜஸ்ட் இந்த புது பேட்டர்னுக்கு நடுவில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாஷன் கொடுத்துக்கலாம். இல்லைனா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா 2 ஸ்லாஷன் கூட கொடுத்துக்கலாம். இதை நம்ம கடைசியில் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள், அந்த 2 ஸ்பேஸ் போய் இதுதான் நம்மளோட ஃப்ரெஷ் பேட்டர்ன். இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்மளோட யூஷுவல் பேட்டர்ன் தான் 10 9 8 7 6ன்னு வந்திருக்கு. இனி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 9 7 5 3 1 அந்த மாதிரி நமக்கு பேட்டர்ன் வரும். கரெக்டாக. ஸோ மறுபடியும் நம்மளோட டெம்பை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த டெம்ப் எடுத்துக்கலாம், டெம்ப் இங்கே கொடுப்போம், இந்த டெம்ப் எடுத்து இங்கே பாஸ் பண்ணலாம். இப்போ சேவ் பண்ணோம்னா பாருங்கள், நம்மளோட யூஷுவல் பேட்டர்ன் தான், பட் பெருசாக வரும். ஏன்னா நம்ம டெம்ப் கொடுக்கும்போது 10 × 2 20 20 - 1 அப்படின்னு அவுட்புட் வரும். கரெக்டாக. ஸோ 19லேருந்து நமக்கு 19 17 15 11 அந்த மாதிரி நமக்கு சால்வ் ஆகி வருது. இது வரைக்கும் நம்ம யூஸ்வலாக பண்ணது தான். இனி என்ன பண்ண போகிறோம், இதோட கவுண்ட் நம்ம குறைச்சிடலாம். ஸோ இங்கே நமக்கு 1 2 3 4 5 வந்திருக்கு, இங்கேயும் நமக்கு 5 போகுது. கரெக்டாக. ஸோ இந்த ஐயோட வேல்யூ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதாக இருந்தால் போதும். ஏன்னா இங்கே நம்ம 10 கொடுத்தோம்னா நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 கிடைக்குது. அப்போ இங்கே 5 கொடுத்தோம்னா நமக்கு 5 கிடைக்கும். கரெக்டாக. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டை பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள், 9 7 5 3 1. இனி என்ன பண்ணணும், இதுக்கு பக்கத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு blank பேட்டர்ன் வரணும். நம்மளோட யூஷுவல் பேட்டர்ன், பட் அது blank-ஆக வரணும். இப்போதைக்கு நம்ம ஹைஃபன் வச்சு பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வரணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கே லூப் எழுதுகிறேன். இப்போதைக்கு சும்மா எழுதிக்கலாம், அப்புறமா அதை சரி பண்ணுவோம். let k = 0, k <10, k ++. இது வேணால் 5 வச்சுக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு வச்சுக்கலாம். இந்த கண்டிஷன் இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போதைக்கு சும்மா எழுதியிருக்கேன். ஓகே, இப்போது இந்த ஸ்டாருக்கு பதிலாக இங்கே ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஐக்கு தகுந்த மாதிரி ரன் பண்ணல, எப்போவுமே 5 0ன்னு சொல்லிட்டோம். ஸோ 5 5 5 5 5 வந்துருச்சு. ஓகே, இனி இதை நம்ம நார்மலாக நம்மளோட ரெகுலர் பேட்டர்னில் வரணும். ஃபஸ்ட் ரோ நமக்கு ஆக்சுவலாக 0 டைம்ஸ் ரன் ஆகணும். அப்போ தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ரோ 1, அடுத்த ரோ 2, அடுத்த ரோ 3, அடுத்த ரோ 4 அப்படி வரணும். கரெக்டாக. பட் இங்கே ஐயோட வேல்யூ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஐயே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம முன்னாடி பண்ண அதே விஷயந்தான் இங்கே நம்ம ஐயை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போ என்ன ஆகும், நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன ஆகுது, எப்போவுமே இந்த கே லூப்பு 5 வரைக்கும் தான் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது, நம்ம இங்கே 5 பாஸ் பண்ணோம்னா இங்கே 5 தான் வரும். ஐயோட வேல்யூ 5, கேயோட வேல்யூ 5 தான். 5 < 5 இல்லை, அதனால் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்து ஐ வரும்போது என்ன ஆகும், ஐயோட வேல்யூ மைனஸ் ஆயிரும். ஸோ 5 4 ஆயிரும். 4 < 5 ஆமாம். ஸோ இந்த ஐட்ரேஷன் ஒரு தடவை ரன் ஆகும். அந்த ஐட்ரேஷன் ஒரு தடவை ரன் ஆனோடனே கேயோட வேல்யூ 4 இருந்துச்சு, இது ++ ஆகி 5 ஆயிரும். 5 < 5 இல்லை. ஸோ இந்த ஃபார் லூப் ஃபெயில் ஆயிரும். இனி என்ன ஆகும், இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஐ ஃப்ரெஷ்ஷாக அடுத்த ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூ 5 இருந்துச்சு, 4 இருந்துச்சு, இப்போ 3 ஆயிருக்கும். இப்போ 3 உள்ளே வருது, k = i, அதாவது கேக்கு வேல்யூவை நம்ம 3 கொடுத்துட்டோம். ஸோ இங்கேயும் நமக்கு 3 சப்ஸ்டியூட் ஆகும். 3 < 5 ஒரு ஐட்ரேஷன், 4 < 5 2 ஐட்ரேஷன், அப்படி 2 ஹைஃபன் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். இனி இந்த ஹைஃபனுக்கு பதிலாக நம்ம ஸ்பேஸ் கொடுத்துடலாம். இப்போ சேவ் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இனி நடுவில் இருக்கிற 2 இந்த ஸ்லாஷன் டெம்பரரியாக கொடுத்தோம் இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படியே டெலீட் பண்ணி இந்த ஸ்பேஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டைமண்ட் பேட்டர்ன் வந்துருச்சு. பட் பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று மேலே இருக்கிற கோடில் லாஸ்ட் ஐட்ரேஷனை குறைச்சிடலாம், இல்லைனா கீழே இருக்கிற கோடில் ஃபஸ்ட் ஐட்ரேஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இது ஈஸி. மேலே இருக்க கோடில் லாஸ்ட் ஐட்ரேஷனை பண்ணுறது தான் ஈஸி. அதனால் என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு i > 0 வரைக்கும் போகாமல் அந்த = நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ என்ன ஆகும், இன்புட் 5னா 4 வரைக்கும் தான் ரன் ஆகும். இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள், மேலே இருக்கிறது நமக்கு 4 வரைக்கும் தான் ரன் ஆகும். ரெண்டாவதாக நம்ம எழுதியிருக்கிற ஃபார் லூப்பு நமக்கு 5 தடவை ரன் ஆகும். அப்படி நமக்கு டைமண்ட் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இப்போ அவுட்புட் பக்காவாக வருதா. இனி என்ன பண்ணலாம், இந்த 5க்கு பதிலாக நம்ம 6 கொடுத்து பார்க்கலாம். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள், ஒரு இஷ்யூ வருது. என்ன இஷ்யூன்னு பார்த்தோம்னா, மேலே இருக்கிறத நம்ம ஃபுல்லாக டைனமிக்காக மாற்றிருந்தோம். பட் இதை நம்ம டைனமிக்காக மாற்றலை. இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், இங்கே k < 5ன்னு இருக்குது. கரெக்டாக. இங்கே நமக்கு ஆக்சுவலாக என்ன வேணும், என்ன இன்புட்டோ அதே தான் இங்கே வேணும். அப்போ தான் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ஃபெயில் ஆகும், அடுத்த ஐட்ரேஷன் கரெக்டாக ரன் ஆகும். கரெக்டாக. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டையே கொடுத்துட்றேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள், ஒர்க் ஆகுதா. இனி நம்ம 6க்கு பதிலாக 7 கொடுக்கலாம். பாருங்கள், ஒர்க் ஆகுதா. 8 9 10 என்ன வேல்யூ கொடுத்தாலும் பக்காவாக நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. இந்த கோடை ஜஸ்ட் ஒரு தடவையும் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போர்ஷன் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அடுத்த போர்ஷன், நீங்கள் எழுதுகிற கோடு கரெக்டாக வரலன்னா இதை வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு போனஸ்க்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் கூலான ஒரு பேட்டர்னை சால்வ் பண்ணிவிட்டு வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணுவோமா. இந்த 10க்கு பதிலாக நான் ஒரு 6 வச்சுக்கிறேன். கொஞ்சம் குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்ம இங்கே தள்ளி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அவுட்புட் சிம்பிள். ஜஸ்ட்டு இந்த லூப் அப்படியே ரன் ஆகணும், இந்த ஸ்டார் ஆட் ஆகிக்கிட்டே போகணும். பட் ஒரே கண்டிஷன் என்னென்னா, எங்கெல்லாம் ஸ்டார் ஆட் பண்ணுறோம், இந்த லூப்பில் ஸ்டார் ஆட் பண்ணுறோம், கீழே போனோம்னா இந்த லூப்பில் ஸ்டார் ஆட் பண்ணுறோம். இந்த 2 இடத்துலையும் அந்த ஐட்ரேஷனோட ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கும்
லாஸ்ட் ஐட்ரேஷனுக்கும் நமக்கு ஸ்டார் வரணும், மிச்ச இடத்துக்கு ஸ்பேஸ் வரணும், அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷன் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக ஒர்க் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இஃப் இந்த கேயோட வேல்யூ இருக்கு இல்லையா, கேயோட வேல்யூ ஈக்குவல் டு டெம்பாக இருந்தாலோ ஆர் கேயோட வேல்யூ ஈக்குவல் டு இந்த எண்டு கண்டிஷனாக இருந்தாலோ எனக்கு ஸ்டார் வரணும். அப்படி இல்லாத நேரங்களில் மொத்தம் ஸ்டாருக்கு பதிலாக ஸ்பேஸ் வரணும். இப்போ மேலே இருக்க கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டோமா, இனி கீழே போகலாம். இங்கேயும் அதே தான். இதை கட் பண்ணிவிட்டு இஃப் ஜேயோட வேல்யூ 0வாக இருந்தாலும் சரி ஆர் ஜே லெஸ் தேன் டெம்ப் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அதனால் டெம்ப் -1 நமக்கு ஜேக்கு ஈக்குவலான்னு நம்ம செக் பண்ணலாம். அதான் லாஸ்ட் ஐட்ரேஷனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு டெம்ப் -1 இருந்தாலும் சரி நமக்கு என்ன பண்ணணும், இதுக்கு மட்டும் எனக்கு ஸ்டார் வேணும், மற்ற நேரங்களில் எனக்கு ஸ்டார் வேண்டாம், ஜஸ்ட்டு ஸ்பேஸ் போதும்னு கொடுத்துட்டோம். ஸோ இங்கே நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டோம், மேலேயும் இங்கேயும் நம்ம 2 ஸ்பேஸ் கொடுக்கணும், மேலேயும் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். இப்போ இதை அப்படி எடுத்து வச்சுட்டு சேவ் பண்ணலாம். பாருங்கள், சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே போயிட்டு நான் 6க்கு பதிலாக 10 கொடுக்கலாம். கொஞ்சம் கூட அதை குட்டியாக்கிக்கிறேன். சேவ் பண்ணால் பாருங்கள், இந்த மாதிரி அவுட்புட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனால அடுத்தடுத்த ப்ராப்ளமை சிம்பிளாக சால்வ் பண்ணிட முடியும். சின்னதாக ஏதாவது ஒரு சேஞ்ச் இதில் பண்ணாலே சிலப்போ நமக்கு ரிசல்ட் கிடச்சிடலாம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணி பாருங்கள். ஹாப்பி கோடிங். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.